தலைவரே ஓலூர் போகணும். ஓலூர் அங்கே போய் நீங்கள் பேச போறீங்க. இல்லையா இது எங்கே பாருங்க, உங்களுக்கு பேசுறதுக்காக என்ன பேசணும்னு 18-19 பக்கத்துக்கு ஒரு ஃபீமேலு கூப்பிட்டு வந்துக்கிறேன். டைரக்டர் மாதிரி அவங்க நல்லா பேச சொல்லி தருவாங்க. சரிங்களா? மாமா கொஞ்சம் பக்குவமா சொல்லி கொடு. 4 வாட்டி சொன்னாதான் மரமண்டல் ஏறும். அது கேட்கணும், அதெல்லாம் நீ கேட்க கூடாது. சொல்லி கொடுமா. ஓகே தானே சார்? முதல்ல வந்து ஹிட்லர் ஸ்டைல்ல கை நீட்டிக்கோங்க. கை நீட்டி பேசணும். அந்த நெஞ்சில் குடி இருக்கும் பஞ்சில் குடி இருக்கும் வேணாமா? இது அப்படி நேரா போயிடலாமா? ஓகே ஆரம்பிக்கிறனால சார் விளங்க மாட்டேங்குது. சரி, இதுவும் விளங்காது. இல்ல ஹிட்லர்னு பல பேரை கொன்ன பாவம் தான் என் கண்ணு முன்னாடி வருது. எனக்கு இதுவும் அது ஒண்ணு மாதிரி தான் தெரியுது எனக்கு. அதனால சொல்றேன், ஹிட்லருக்கு சலிச்சம் உள்ளது. 50 தலைவரே நம்ம விக்கிட்டு ஆரம்பிங்க. ஆட்சிக்கு வருவது உறுதி அதானே சொல்லிட்டு ஓட்டுக்கு காசு வாங்குறது அதெல்லாம் பேசிட்டு இது நிஜம் அந்த மாதிரி டைலாக் எல்லாம் பேசிடுவீங்க கை நீட்டிட்டு. நாங்க ஊழல் பண்ண மாட்டோம், ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம், உண்மையா மக்களுக்காக உழைப்போம், ஆட்சிக்கு வருவோம். எவனாவது சிரிக்கிற மாதிரி வேர்ப்பேத்துவான். அந்த நேரத்துல நீங்க கண்டுக்காதீங்க. கான்ஃபிடென்ட்டோட சொல்லுங்க. பயந்துட்டே சொன்னா எப்படி? அடுத்து என்ன பண்றீங்கன்னா லைட்டா அப்படி திரும்பி நின்னுக்கிறீங்க. ஸ்டைலா அப்படி ஸ்டைலா நின்னுட்டு கால கதையை சொல்றீங்க. ஜல்லிக்கட்டு அந்த இதுல அங்க ஒரு பையன் வந்து அடக்கணும். குட்டி ஸ்டோரி. குட்டி ஸ்டோரி. அது நீங்க பர்பேஸ் பண்ணி கம்பினுக்கு கதை தானே நம்மளாண்ட இருக்குது. அதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. இல்ல சொல்றேன், அதுல ஒரே ஒரு கதை இருக்குது. என்னன்னா, அம்மா பெரிய காலை ஓகே பைன், அவன் புல்லுக்கட்டை பாக்கெட்ல வைக்கிறானே, தம்மா துண்டு புல்லுக்கட்டை அம்மா பெரிய காலை பசி எப்படி தீக்கும்? அந்த குட்டி பையனை கொடுத்து கிழிச்சு தூக்கி எரிஞ்சிடாரு. நான் கை தட்டல பதவி தர மாட்டேன். நான் பாத்துக்கிறேன். அதை தனி டிவிஷன். நீ அடுத்து ஓகே தலைவர். அடுத்து என்ன பண்றீங்க? அப்படி சும்மா 2 ஸ்டெப் நடந்துட்டு கையை இப்படி ஸ்டைலா வச்சுக்கிறீங்க. வச்சுட்டு நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கண்டிப்பா நான் கிராமமா வருவேன் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லுங்க தலைவரே. நம்ம ஆட்சி அமைஞ்சதும் கண்டிப்பா கிராமமா வருவேன். அதுக்கு முன்னாடி வர முடியாது. போடா மூஞ்சிய பாரு. இல்ல தலைவரே, எலெக்ஷன் அப்பதான் ஊருதா போவாடுங்க. லூசு மாதிரி இருக்குது அது. ஜானே நம்ம தரித்திரமா இருக்கிறோம். சரி விடுங்க. அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, அப்படியே ஒரு மாதிரி கோவமா ஆக்ரோஷமா வச்சுக்கிறீங்க மூஞ்ச. வச்சுக்கிட்டு இது பிஜேபிக்கான எலெக்ஷன் இல்ல, இது சட்டமன்ற தேர்தல். இது என்ன தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கும் உள்ள எலெக்ஷன் சொல்றாங்க. சிஎம் சார் நீங்க என்ன பிஎம்கா போட்டி போடுறீங்க அப்படின்னு அப்படியே இலக்காரமா கேக்குறீங்க. நக்கலா சரியான பாயிண்டா இருக்கு. சத்தியமா தற்கூரி கூட இப்படி யோசிக்க மாட்டான் தலைவரே. அடிமட்டத்தனமான அரசியல் அறிவு இல்லாத ஒரு முட்டா கேக்கு இந்த மாதிரி ஆளு கூட இப்படி கேட்க மாட்டான். ஆமா, அதாவது மாநிலத்துல கைப்பற்றி பெரிய இது ஃபயர் என்ன இந்த ஆளோட அரசியல் அறிவை பாத்துக்கோங்க. என்ன மாதிரி ஒரு புரிதல் இருக்குது பாருங்களேன். பரவாயில்ல தலைவர், இதை மட்டும் இதை பேசவே போறீங்களா? நாசமா போவேன். சட்டமன்ற தேர்தல்ல யாருக்கு போட்டி? 2 பேருக்கு தான் போட்டியே. தற்குறி டிவிக்கு பிஜேபிலாம் உள்ள. இந்த ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட்ல ஆட்சி பண்ணாலுங்கிறது அது ஒரு முனிசிபால் தான். அது எந்த பவரும் கிடையாது பெரிய அளவு. நீங்க எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மேல வரணும். அதுக்கு இங்க அதிகமான மெஜாரிட்டி நமக்கு வேணும்னா அங்க ஃபைட் பண்ண தலைவரே. அவங்களை உள்ள விடக்கூடாது. அதுதான் மெயின். மாநில உரிமையை கைப்பற்றணும்னா மாநிலத்துல நம்ம நிக்கணும். அதுக்கு அவங்க உள்ள விடக்கூடாது. என்ன இதெல்லாம் முன்னாடி பெருசு தலைவரே, சுருக்கமா சொல்ல முடியாது. பரவாயில்ல, நீ இந்த தற்குறிமான பேச்சை எழுதித்தோட ரசிப்பானுங்க கீழே. அவரை விடுங்க சார். தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் சார் இது எந்த எலெக்ஷன். ஆமா, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் இது எந்த எலெக்ஷன். ஆமா, ஆனா நம்ம தற்குறி தலைவருக்கு தெரியாது. எந்த தேர்தல் ஆணையம் எந்த தேர்தல் நடத்துதுன்னே தெரியாது. அங்க அனுப்ப வேண்டிய லெட்டர் இங்க அனுப்புது லூசு மாதிரி. நீ வெள்ளமா ஆனா என்ன தலைவரே என்ன தலைவரே, நானும் உங்களுக்கு இன்ட்டு கொடுக்குறேன். சரி, கொஞ்சம் கோவமா மூஞ்சி வச்சுட்டு சுருக்கமா சொல்லணும்னா இது விஜய்க்கும் சிஎம் சாருக்கும் நடுவில் நடக்கிற போர் அப்படின்னு சொல்லி சரியான ஃபயரா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இது இந்த விஜய்க்கும் சிஎம் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு மட்டும் சிரிப்பானுங்க லூசு மாதிரி. சம்பந்தமே இல்லாம சிரிப்பானுங்க. இது என்ன லாஜிக்னே தெரியல. ஆனா அங்க இருந்து என்ன தெரியுமா பாக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது. அப்படியா? சரி, ஒண்ணு கடிக்க போயிடுவாங்க. இப்ப இன்டர்வல் தலைவரே. சார், இந்த இடத்துலதான் ரொம்ப எமோஷனலான சீனை நாங்க இங்க வச்சிருக்கோம். அப்படியே லைட்டா கண்ணு கலங்குற மாதிரி இப்படி நின்னுட்டு உங்களுக்காக தான் இந்த தடை இந்த சூழ்ச்சி எல்லாம் மீறி நான் இங்க வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. 2 வாக் பண்ணிக்கிட்டா. சரி. பத்தல
இன்னும் கொஞ்சம் எமோஷன் கண்ணுல இருந்து அழுக வரணும். பத்தல 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 இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி கண்ணு அப்படியே வரணும். இல்லுமா? ஆமா. கத்தி அழுதுறவானா? ஐயோ அது சிரிச்சிருவாங்க. வேற நான் வேணா ஒருத்தரை காட்டவா? நம்ம மோடி பாருங்க எப்படி அழுகிறாரு பாருங்க. இந்த மாதிரி அழுகணும். நீங்க இந்த மாதிரி அழுகணும். காமிச்சாதாமா அதே மாதிரி நடிப்பாரு. அடி போடு. அவள்தான். இது போதும் ரொம்ப நேரம் அழுத சிரிச்சிருவாங்க. உங்களுக்காக தான் இந்த தடை சூழ்ச்சியை மீறி நிக்கிறேன். உங்களுக்காக தான் இந்த தடையும் சூழ்ச்சியை மீறி நான் நிக்கிறேன். என்ன தடை? ஜனநாயகனுக்கு தடை. என்ன சூழ்ச்சி? சிபிஐல போட்டு விட்டாருங்க. அது இல்லாமல் சுறா படத்துக்கு 1.5 கோடியை கட்ட விட்டாருங்க. இதை தவிர வேற சூழ்ச்சி இல்லை. அதெல்லாம் தனியாவே சமாளிக்கலாம். இது ஒரு தடை சூழ்ச்சி தூக்கிட்டு வராங்க. இந்த மாதிரி பேசும்போது உண்மையாவே அழுகுது. சாரி தலைவரே, மன்னிச்சிருங்கோ. அடுத்து தலைவரே, அடுத்து என்ன பண்றீங்க? அந்த ஒரு ஆடியோ லான்ச்ல இப்படி வாக் போயிட்டு வந்து இப்படி பாடுனீங்கல்ல, ஆமா, இப்படி போயிட்டு அந்த மாதிரி அந்த காண்டு தான்ட்டு அப்படியே நீங்க சொல்லாம இது சொல்லுங்க. சிரிச்சுக்கிட்டா அழுதுட்டேன். கோமாரி அந்த காண்டு தான் உங்களுக்கு. காண்டு பூண்டு மர பூண்டு கிலோ 10 ரூபா 5 கிலோ 50 ரூபா. இல்ல அப்படிதான் வருது தலைவரே. அது தனியா நம்ம ட்ரெயின் எடுத்து வெளில போங்க தலைவரே. நான் வேற மாதிரி எழுதி கொடுத்துருவாங்க. அதனாலதான் நான் பக்கத்துல நிக்கிறேன் நானு. அடுத்து இப்பதான் வந்து மக்களோட ரொம்ப கனெக்ட் ஆகுற ஒரு டயலாக் இங்க வச்சிருக்கோம். என்னன்னா, நீங்க மக்கள் மேல அவதூறு பரப்புனா விஜய் மேல பரப்புற மாதிரி, மக்களை திட்டினா விஜய திட்டுற மாதிரி அப்படின்னு சொல்றீங்க. செம்ம ஷேப்ல நம்மள திட்ட மாட்டாங்க யாரும். இங்க பாருங்க, எங்க மேல நீங்க ஏதாவது அவதூறு பரப்புனீங்கன்னா அத வந்து மக்கள் மேல பரப்புற மாதிரி, இந்த விஜய் மேல ஏதாவது குறை பண்ணீங்கன்னா அது மக்களை சொல்ற மாதிரி. இல்ல தலைவரே, மக்கள் மேல தூசி விழுந்துருச்சு தலைவரே. அங்க விழுந்தா உங்க மேல விழுகிற மாதிரி தானே. மக்களை இப்ப கொசு கடிக்குது பாருங்க. சொல்றேன் தலைவரே. சரி, அடுத்து விஜய்னா மக்கள், மக்கள்னா விஜய். நாங்க ரத்தமும் சதையும் மாதிரி. நீ எந்த ஊரு? சரி, விஜய்னா மக்கள், மக்கள்னா விஜய். விஜய்னா மக்கள், இந்த மக்கள்னா விஜய். லைலாமணி, இனிமே நம்ம யாரும் ஒண்ணு பின்னு கிடையாது. நாளைக்கே நீ வந்து இவரோட வீட்டுல இருக்க ரோல்ஸ் ராயல்ஸ் சுத்துக்கின்னு போ. அந்த ஜித்தே நாளைக்கு வந்து பனையூர்ல வந்து படுத்துக்கோ. பெலிக்ஸ் அங்கிள், நாளைல இருந்து சேனல்ல நீங்க வந்து நம்ம பாலவாக்க வீட்டுல நடத்துக்கோ. உனக்கு வேணுமாமா? நீ வந்து அந்த பட்னப்பாக்க கூட எடுத்துக்கோ. நம்ம எல்லாம் ஒண்ணுதானே. என்ன 200 கோடி யாருக்கு வேணும்? ரமேஷ் வரியா? ஒண்ணுனா பேச்சுக்குதான் ஒண்ணு. அப்படியா? அது சொல்லணும்ல. ஸ்டேஜ்ல தான் நான் ஏதோ உண்மை நினைச்சிட்டேன். நானா பாதி சுருட்டலாம் நினைச்சேன். சரி சார், இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல முன்னாடி அழுதிங்கல்ல, ஆமா, அதை விட அப்படியே உள்ள இருந்து எமோஷனலா இப்ப நீங்க அழுகணும். அழுதுட்டு சென்சிட்டிவ் சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லணும். சென்சிட்டிவ் சென்டிமெண்ட். ஓகே. எங்களுக்குள்ள இருக்கிறது சென்சிட்டிவ் சென்டிமெண்ட். கண்டிப்பா வேணுமா பக்கத்துல? அதான் யோசிக்கிறேன், கட்சியிலே வேணுமா யோசிக்கிறேன். நான் கட்சியை அழிச்சு விட்டுருவேன். நானு கட்சியை கொளுத்தி விட்டுருவேன். நானு கட்சி ஆபீஸ் எல்லாத்தையும் இல்லனா. அடுத்து என்ன சொல்றீங்கன்னா, விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான் நம்புறீங்களா? இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு பேசுறீங்க. இங்க விஜய் வெர்சஸ் ஸ்டாலின் தான் நம்புறீங்களா? அதுக்கு இதான் ப்ரூஃப். லூக் சூப்பர். சொந்த கட்சியில வந்துட்டு கேட்டா அவன் தான் சொல்லுவான். பொதுமக்கள்கிட்ட போய் கேட்டா தானே தெரியும் எது ப்ரூஃப்னு. சரி, நீ போதும், இதோட போதும். நாளைக்கு பேசிக்கலாம். முக்கியமான கரூர் விஷயத்துல ஏன் சார் இப்படி பழி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சி இருந்தா இப்படி எல்லாம் நீங்க பேசிருப்பீங்களா அப்படின்னு பேசணும். கையை கட்டிடவா? கையை கட்டாதீங்க. அது அங்க அம்மாட்ட கட்டினதுல கை கட்ட கையை பேசுவோம். சிஎம் சார், கரூர் விஷயத்தை ஏன் சார் திருப்பி அதே பண்றீங்க? எதுக்கு என் மேல பழி போடுறீங்க? பழியை ஏத்துக்கோங்க தயவு செஞ்சு. மனசாட்சி இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? மனசாட்சி இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? உனக்கு மனசாட்சிக்குதா? அவர் மனுஷன் பழியா போட்டாப்புல தெளிவா வீடியோ போட்டாரு. எந்த கட்சி தலைவருமே தான் சொந்த கட்சி தொண்டர்கள் சாக விரும்ப மாட்டாங்க. அது யாரா இருந்தாலும் நம்ம தமிழ் சொந்தங்களா இருந்தா அவங்களுக்கு கை கொடுங்கன்னு சொல்லி போட்டு அடுத்த நாள் நிதியை கொண்டு போய் சேர்த்தாரு. ஆனா நீ பண்ணியா? 1 மாசம் கழிச்சு அவங்களை கூட்டு வந்து அலக்கட்சி போய் காரியத்து கூட போல. இனி வெறிய வீட்டாண்ட கூட எட்டி பார்க்கல பண்ணால. என்ன
சொல்றேன் தலைவரே, நான் யதார்த்தமா திடீர்னு என்ன அறியாம உண்மை வந்துடும். சார் இவரை 10 நாளைக்கு வெளில விடாதீங்க, இவர் தான் வந்து உங்களுக்கு எதிரி, முதல் எதிரி. நீ வராத, நான் ஸ்டேஜ்ல தனியா போய் கொடுங்க, அதை எடுத்துருப்போம். நான் ஸ்கூட்டி எடுத்துன்னு குறுக்க மறுக்க நடக்கிறேன். இப்ப பாரு என்ன பண்றேன்னு.